We are now having Tamil novel New Plots That Gets Expanded. I would like to invite Madam Kalai Chelvi, Mr. Su Venugopal and Mr. Kadalur Seenu on the stage. This is for your information. Mr. Su Venugopal will be the moderator for this session. Once again, hearty welcome to all of you. Sir, நீங்க ஆரம்பிக்கலாம். The stage is all yours. Thank you. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நாவல் விரிவடையும் களம் என்கிற தலைப்பில் ஒரு 45 நிமிடத்தில் ஒரு சின்ன ஒரு குறுக்கு சால் தான் ஓட்ட முடியும். பெரிய அளவில் விரிந்த பரப்பு இருக்குது. எனவே ஒரு ஊடாட்டமாக என்ன நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 4 பேர் இன்னைக்கு இருக்கணும். அழகிய பெரியவன் வேற ஒரு பணி, தவிர்க்க முடியாத ஒரு பணி, அதனால வரல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த புக் பிரம்மா தொடர்ந்து நடத்துவதில். 4 மொழிகளினுடைய சந்திப்பு, நாம் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஒருத்தருக்கொருத்தர் குடுக்கல் வாங்கலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல புள்ளியாக அது தொடங்கியிருக்குது. எனவே இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் நேரடியாக தமிழ் நாவலில் என்ன நிகழ்ந்தது என்கிற ஒரு நெட்டோட்டமாக சொல்லுகிறேன். 2 பக்கம் சில கேள்விகளை கேட்கலாம். அவங்களுடைய படித்த நாவல் பரப்பிலிருந்து சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்ல நினைச்சது ஒரு 4 முக்கியமான புள்ளிகள் அல்லது ஒரு கட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, தமிழ் நாவல் ஆரம்ப கட்டத்தில் ஆங்கில வாசிப்பில் இருந்து எழுத வந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர், மாதவையா, இவங்க 3 பேரும் 1900 முன்னாடி 1876 முதல் நாவல், அப்புறம் ராஜமையர் அடுத்து நாவல் எழுத வர்றாரு. மாதவையா 1925 தவிர 2019 ஒரு நாவல் எழுதுறாரு. அப்போ இந்த நாவல்கள் உலக நாவல்களை படித்த அந்த அம்சத்திலிருந்து ஓரளவு ஒரு நாவலுக்குரிய கூறுகளை எழுதினாங்க. இது ஒரு அறிமுக நிலை. அதுக்கப்புறம் 40 வருஷம் இங்க பத்திரிகைகள் நிறைய வந்துச்சு, அச்சு ஊடகங்கள் வந்த பின்னாடி கமர்சியலா உலக நாவல் எல்லாத்துலேயும் காமிக்ஸ் இருக்குது, அல்லது பல்ப் ஃபிக்ஷன் சொல்லக்கூடிய இருக்குது. ரெனால்ட்ஸ் அவர்களுடைய அந்த பொழுதுபோக்கு நாவல்கள் இங்க ரொம்ப அறியப்பட்டது. அப்படி ஒரு 40 ஆண்டுகள் நாவல்ங்கிற கலை சரியாக அல்லது உள்வாங்கப்படாமல், வாழ்க்கை பற்றி எந்த விசாரணையும் இல்லாம எழுதப்பட்ட ஒரு டைம் பாஸ், யாரையும் காயப்படுத்தாத, எந்த விஷயத்தையும் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக எழுதப்பட்ட நாவல்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இந்த பத்திரிகை என்கிற அமைப்பு வந்ததுனால தொடர்கதைகள் அல்லது எல்லா பத்திரிகையும் அப்போ இடம் இருந்தது. அது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் படித்து வந்த மிக முக்கியமா புதுமைப்பித்தன் போன்றவர்கள் நேரா ரசமட்டம் அப்படிங்கிற ஒரு கற்றை தொடர்ல கல்கி போன்றவர்களை கடுமையா விமர்சிச்சு இது நாவல் இல்லை, ஆனா அவர் நாவல் எழுத முயற்சி பண்ணார். அது கூட அவருக்கு ஒரு மரணம் வந்தது. அதனால அவர் கடுமையா விமர்சனம், இந்த வெகுஜன பத்திரிகையில் வர்றது நாவல் இல்லை, இது ஒரு மோசமான போக்குன்னு ஆரம்பிக்க வைக்கிறாரு. அதற்கு அப்புறம் 45-46 கானாசு தமிழ் நாவல் எது அல்லது வாட் இஸ் நாவல், நாவல்னா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்துறதுக்கு 45 அவர் நாகம்மாள் தான் ஒரு தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு மாதிரி நாவல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, இந்த மண்ணோடும் மக்களோடும் இந்த உறவு, அவனுடைய பிரச்சனை என்ன என்பதை தொட்டு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாவல் தான். இன்னைக்கு பார்த்தோம்னா அது நாவல்னு கூட நமக்கு சொல்ல முடியாது, ஒரு குறுநாவல் தான். அதையும் மண்ணாசை, சங்கராமுடைய மண்ணாசை, இந்த 2 நாவலை தான் நாவல் என்கிற விஷயத்த சொல்லிட்டு, இதுவரைக்கும் எழுதப்பட்ட ஒரு 1000 நாவல் என்று சொல்லக்கூடியது நாவல்கள் அல்ல அப்படின்னு ரிஜெக்ட் பண்றார். பயங்கரமா கொந்தளிச்சு அப்பெல்லாம் வாசகர் கடிதங்கள் அந்த சுதேசமித்திரனோ இல்லைன்னா வேற பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்திருக்குது. நீ யார் சொல்றது அப்படின்னு. ஆனா அதை பத்தியெல்லாம் வருது இல்லை. இது ஒரு விஷயம். ஒரு புயல் காற்று மாதிரி வீசிக்கொண்டிருந்ததை ஒரு தனி மனிதனாக நின்று தடுத்து பார்க்கிறாரு. தடுத்து பார்த்தாலும் அது என்னது, அவர் கைகளுக்கு மீறி, அவருடைய கால் சந்துகள் எல்லாம் மீறி இங்க புகுந்து போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு 50 ஆண்டுகள் நடக்குது. அப்போ ஒரு நாவல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி சென்ற ஒரு திசை, அது கானாசு போன்றவர்கள் செய்தது. அது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை படிக்கணும்னா இங்க கிருஷ்ணசாமி அண்ணா இருக்காரு, அவங்களுடைய படிகள்னு ஒரு 84 வந்ததுல தான் இயங்கிய இயக்கத்தை
மிக நீண்ட பேட்டியா கொடுத்திருக்கிறார். அந்த இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அவர் 84, அவர் 87 கடைசி டிசம்பர்ல இறக்குறாரு. அப்போ இந்த வாழ்க்கையில தான் இந்த நாவல் என்கிற ஒரு கலையை தமிழ் மண்ணுல நிலை நிறுத்தியது காணாசு தான். விமர்சனம் இருக்கலாம் அவர் மீது, இடதுசாரிகளை நாவலா கொள்ளல, அல்லது அவர் ரொம்ப ஏஸ்தெட்டிக்ஸா பார்த்தாரு, வேற விதமான தொழில் சார்ந்த உலகத்தை அவர் மதிப்பு வைக்கல. அவருடைய அளவுகோல் என்னன்னா மேற்கத்திய அளவுகோல் தான். மேற்கத்திய அளவுகோல் கூட எதன்னா ஐரோப்பாவில் எழுதப்பட்ட நாவல்களை தான் அவர் முதன்மையா வச்சாரு. உதாரணமா ஆல்பர்ட் காமியோ, காஃப்கா போன்றவர்களை முதன்மையா வச்சாரு. இன்னும் கூட நான் சொல்லணும், அதை கூட அவர் செகண்டரி தான் வச்சாரு. செல்மா லேகர்லேவ், டால்ஸ்டாய், தஸ்தவஸ்கி, இவங்க 3 பேரை தான் உண்மையிலேயே நான் படித்த அளவுல நான் ரொம்ப அவரை ஆழமா படிச்சிருக்கேன். இந்த 3 பேரை தான் நாவல் கலை அப்படிங்கிறதுக்கு முன் வச்சு அவர் தொடர்ந்து இது பண்றாரு. அப்படி அவர் சொன்ன அந்த திசையில, ஒரு சிறிய திசையில, சிற்றுதல் என்கிற இயக்கத்துல ஒரு நாவல் எழுத வந்தவர்கள் 1950 கிட்டத்தட்ட 90 வரைக்கும் அந்த திசையில போனவர்கள் ஒன்று. அந்த காலத்திலேயும் விகடனோ குமுதமோ அல்லது அதுக்கு பின்னாடி வந்த வார இதழ்களோ, தேவியோ அல்லது குங்குமமோ, எல்லா இடத்துலையும் 2 விதமானது. ஒரு சமூக நாவல்ங்கிற பெயர்லையோ, குடும்ப நாவல்கள் பேர்லையோ வரலாற்று நாவல் பேர் எழுதிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு பொருள் இல்லாம போனதுக்கு காரணம் காணாசு தான். அந்த விஷயத்தை இன்றைக்கு என்னன்னா நாவல் என்கிறது வெகுஜன இதழ்களே கூட கொஞ்சம் பயப்படுற அளவு, நாவல் கலைங்கிறது வேற ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத இவர் ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. இவர் உருவாக்கிய பின்பு ஒரு 2 ட்ரெண்ட் நடக்குது. ஒன்று, சி மோகன் 1987 புதுயுகம் பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வசந்தகுமார் கொண்டு வந்த பத்திரிகை. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் நான் பிஏ கூட ஜாயின் பண்ணி, அப்பெல்லாம் எனக்கு இலக்கியம்னா என்ன தெரியாது. அந்த சமயத்துல தமிழ் நாவல் மீதான ஒரு மதிப்பீடு வைக்கிறார் 87. அது என்னன்னா நாவல் கலையும் அதன் அவசியமும் ஒரு கட்டுரை, நீண்ட நெடிய கட்டுரை. அந்த கட்டுரையில ஒரு 4 பகுப்பா பிரிக்கிறார். ஒரு பகுப்பு தமிழில் மிகச்சிறந்த நாவல்கள் இல்லை, ஒரு பிளாங்க் போடுறாரு. 2வது சிறந்த நாவல்கள்னு ஒரு 10 நாவல்கள், நல்ல நாவல்கள்னு ஒரு 10, குறிப்பிடத்தக்க நாவல்னு ஒரு 26 நாவல். இதுதான் ஒரு 100 ஆண்டு கால நாவல் வளர்ச்சியில நிகழ்ந்த நாவல் கலைக்கு கொஞ்சம் பொருளுள்ளதாக இருக்கிறது என்று ஒரு கட்டுரையை எழுதுறாரு. இந்த கட்டுரைக்கு மிகப்பெரிய விவாதங்கள் அந்த காலத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து ஒரு சுபமங்களா வந்த காலத்துல ஒரு பெரிய டிஸ்கஷன், ஜெயமோகன் ஒரு டிஸ்கஷனை தொடங்குறாரு. அவர் மலையாளத்துல PK பாலகிருஷ்ணன் போன்றவர்களை படித்ததுனால அங்க என்ன நிகழ்ந்திருக்கு, அங்க நிகழல. பட் அவர் ஒரு தொகுத்து வகுத்து காணாசு, சி மோகன் இந்த வரிசையில பார்க்கும்போது நம்ம ஒரு நாவல் கலையை பத்தி ஒரு விஷயத்த முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இதுவரைக்கும் எழுதப்பட்ட நாவல்கள்ல அவர் 3 பகுதியா பிரிக்கிறார் தமிழ் நாவல. ஒன்னு, நாம் சொல்லி கொண்டிருந்த நாவல்கள்லாம் குறுநாவல் என்கிற வடிவத்துக்குள்ளதான் அடங்குது. இன்னொன்னு, இலக்கிய தகுதி இருந்தால் கூட அந்த நாவல்கள் எல்லாம் தொடர்கதை என்கிற விஷயத்துல அடங்குது. 3வது ஜனரஞ்சகம், அந்த ஏரியா வேணாம். எனவே இந்த தொடர்கதை அம்சத்திலையும் சிறந்த நாவல்களாக இருந்திருக்கிறது. நாம் நாவல் என்று சொல்லப்பட்ட அந்த வரிசையில என்ன இருக்குன்னா குறுநாவல் என்கிறதா. இப்ப நம்மளாம் அம்மா வந்தால நாவல்னு படிச்சிருப்போம், அவர் குறுநாவல். அதற்கான காரணம் சொல்வாரு. ஒரே ஒரு சிக்கலை பல்வேறு கோணங்களை ஆராய்வது நாவல் அப்படிங்கிறது. ஒரு சிக்கலை பல்வேறு ஆட்களுடைய கண்கள்ல ஆராய்வது நாவலுங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது நம்ம கிருஷ்ண பருந்தா இருக்கலாம், இல்ல வேற எந்த நாவலா இருக்கலாம். சின்ன சின்ன நாவல்கள் பூராமே ஈவன் பள்ளிகுண்டம்புரம் கூட ஒரு குறுநாவலினுடைய ஒரு எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவார் அவர். சரிங்களா? இது ஒரு ட்ரெண்ட். அப்போ நாவல்னா என்னன்னு சொல்லும்போது கண்டகாலம் அகண்டகாலம் அப்படிங்கிற ஒரு சொற்களை பயன்படுத்துறாரு. என்னன்னா ஒரு நாவல் ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு வார்த்தை இப்படி சொல்லணும்னா, ஒரு நாவல் என்பது பல்வேறு விதமான குரல்களுக்கு இடம் கொடுக்கிறது, பல்வேறு விதமான சமூக இயங்கியலை உள்ளடக்கியது. ஒரு குடும்பம் கதை இல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு பிரளயம் மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு நாவல் கலை அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல வலியுறுத்துற பின்னாடி இப்போ இது ஒரு வலியுறுத்தப்படுகிறது. அவர் ஒரு நாவல் விஷ்ணுபுரம் எழுதுறாரு, பின்தொடர் நிழலுக்குள்ள எழுதுறாரு. ஆனாலும் கூட இப்படி ஒரு பெரிய விவாதம் நடந்த போது 2 நடந்திருக்கு. தன்னிச்சையா அந்த பழைய மரபுல தி ஜானகராமன் அம்மா வந்தால் மரபுல வந்த கதைகளும் இப்ப 90க்கு முன்னாடி நிகழுது. அதே சமயத்துல கொஞ்சம்
இல்ல இந்த நாவல் கலைன்னா என்னன்னு தெரிந்து கொண்டு கொஞ்சம் எழுத வந்தவங்க இருக்காங்க. இது எப்பன்னா கிட்டத்தட்ட இந்த டிஸ்கஷன் நடந்து முடிந்து 2000க்கு பின்னாடி தான் இந்த நாவல்ங்கிற கலை வந்து ஓரளவு பயிலப்பட்டு வருகிறது. இப்போ ஒரு கேள்வி நானா கேட்டுக்கிறேன். இப்ப காணாசு ஒருவேளை அந்த 46ல இதெல்லாம் நாவல்ல இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அகிலன் போன்றவர்கள் அல்லது வந்து நம்மளுடைய கல்கி போன்றவர்கள் தான் ஒரு நாவல் கலையினுடைய உச்சம் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த போக்கு முற்றாக நிராகரிக்கப்பட்டு உலக நாவலுடைய தரத்திற்கு இன்னைக்கு நாம் நகர்ந்திருக்கிறதுக்கு வந்து அவர் இல்லை என்றால் இது நிகழ்ந்திருக்கிறது. எனவே காணாசு தான் இதனுடைய இந்த பரப்பை உருவாக்கி காட்டியவர். அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் அதற்கான பெரிய என்ன சொல்றது கால் ஊன்றி அந்த மரத்துக்கு வந்து ஒரு பெரிய வடிவத்தை சொன்னவருக்கு இந்த இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துக்கு 2000க்கு பின்னாடி வரும் பொழுது இந்த 90ல ஒரு மிக முக்கியமான ஒரு பிரளயம் போன்ற ஒரு விஷயம் நிகழுது. அது என்னன்னா நாவல் கலை என்று அறிந்தல்ல, ஆனால் தலித்தியம் என்கிற ஒரு பெரிய போக்கு அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படுகிறது. அது முக்கியமா அம்பேத்கருடையது. தமிழ்ல வந்து திராவிடத்தினருடைய நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசனும் அதே காலத்துல பிறந்தவர். 90-91 தான் பிறந்தார். இந்த நூற்றாண்டு கொண்டாடுவதற்கும் அது கொண்டாடுவதற்கு முன்பாக இந்தியா முழுக்க ஒரு தலித்தியம் இருந்தால் கூட தமிழ்ல அது ரொம்ப பேசப்பட்டது. மராட்டியில 70களை வந்திருந்தாலும் அல்லது கன்னடத்துல ஒரு 75க்கு பின்னாடி தலித்தியம் வந்திருந்தால் கூட எங்களுக்கு வந்து ஒரு தலித்தியம் என்கிற அறிதலோடு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக எழுதப்படுவது, அதாவது மாற்று சாதியினர் இல்லாம ஒடுக்கப்பட்டவர்களே தங்களுடைய வழிகளை எழுதக்கூடியதுங்கிற ஒரு போக்கு வந்து அந்த 90ல இந்த டிஸ்கஷன்னால வந்து வருகிறது. அப்ப அது வேற, அது நாவல் கலை என்பது வேற, நாவலுடைய பேசா பொருளை பேசக்கூடிய உலகம் என்பது வேற. எனவே நாவல் கலை வடிவம் என்பதை நீங்க வேறையா வச்சுக்காங்க, பேசா பொருளை பேசுதல் என்பது வேற ஒண்ணா வச்சுக்காங்க. அந்த டயத்துல ஒரு தலித் இலக்கியத்துல நிறைய நாவல்கள் தன் வரலாறு வருது. நேற்று அன்னை கூட பேசுனாங்க. இப்ப தன் வரலாறு போன்ற வரும் பொழுது நாவல் எழுதுறாங்க. அப்ப இமயத்தினுடைய கோவேரி கழுதைகள் வருது. அதுக்கு முன்னாடி பூமணி வந்து பிறகு வெக்க எழுதியிருந்தால் கூட அது வந்து காணாசு போன்றவர்கள் வற்புறுத்திய அந்த நாவலினுடைய அடிப்படையில இருக்கிறது. ஒரு ஏஸ்தெட்டிக்ஸா அது இருக்கிறது. ஆனால் இந்த இடம் தலித்து வந்து அவங்களே முன்னெடுத்து தங்களுடைய குரலை சொல்ல வேண்டும் என்று பாமா வந்து கருக்கு எழுதுறாங்க, சிவகாமி வந்து பழையன கழுதிலும் இருந்தாங்க, ஆனந்தா எழுதுறாங்க. இந்த ட்ரெண்டிங் என்பது ஒரு மிக முக்கியமான ட்ரெண்ட் ஆகிறது, தலித்து இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான வரவு. இப்ப இந்த வரும்போது இன்னொன்னு நடக்குது, வடிவம் சார்ந்த ஒண்ணு இருக்குதா. நம்ம முடிந்தால் பின்னாடி நான் பேசுறேன். வடிவம் சார்ந்தன்னா பின் நவீனத்துவம் வந்து எல்லா வடிவங்களும் எழுதப்படலாம்னு சொல்லும்போது தமிழவன் போன்றவர்கள் வந்து கார்சியோ மார்க்யூஸ் போன்ற மேஜிக்கல் ரியலிசத்தை கொண்டு வந்தார். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், சரித்திரத்தில் படிந்தடிகள் அல்லது வந்து பிரேம் ரமேஷ் போன்றவர்கள் வந்து சொல்லென்று ஒரு சொல், எம்ஜி சுரேஷுடைய அட்லாண்டிஸ் மனிதனும் ஒரு கோப்பை தேனும், இந்த மாதிரியான வகைமை இலக்கியங்கள் ஒன்று வந்துச்சு. அது ஒரு இது அந்த தலித்து இலக்கியம் வந்த போதேவும். ஆனால் நான் இந்த குரலை வந்து ரொம்ப ரொம்ப முதன்மையா வடிவம் சார்ந்து இல்லாம இந்த மனித குரல்களை, அவங்களுடைய அவலங்களை, அவங்களுடைய வழிகளை, அவங்களுடைய பிரச்சனைகளை, ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை சொல்லக்கூடிய இந்த ஒரு போக்கு, இந்த 2-3 நிலைக்கு அடுத்து வந்து இந்த 2000க்கு பின்னாடி இந்த பெரும் நாவல் என்கிற ஒரு கலை எப்படி வந்துச்சுன்னா இந்த உரையாடலுக்கு பின்னாடி வந்ததாக நான் கருதுறேன். அதுக்கு பின்னாடி தமிழினி போன்ற பதிப்பகங்கள், அதுக்கு முன்னாடி புதிய தரிசனங்கள்ங்கிற 3 பாகம் கொண்ட பொன்னினுடைய நாவல் வந்தது. ஆனால் அந்த நாவல் இந்த உரையாடலில் இருந்து உருவானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நாவல் அப்படி இல்லை, அது ஒரு வரலாற்று பின்னணியிலிருந்து உருவானது. அதே மாதிரி பிரபஞ்சனுடைய மானுடம் வசப்படும், அந்த மானுடம் வெல்லும்ங்கிறது கூட இந்த உரையாடலில் இருந்து உருவானதில்லை. அவர் தொகுத்து வகுத்த ஒரு வரலாற்று நாவல் எழுதணுங்கிற ஆசையில அப்படி எழுதினார். ஆனால் 2000க்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம், நாவல் கலையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அது என்னன்னா இந்த பக்கவரைகள், நீங்க 2000 வரைக்குமே 200-250 பக்கம் போடுறதா ஒரு நாவலா இருந்தது. ஏன்னா அது விற்பனை சார்ந்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம நாவல் இதுதான் இந்த 200. இப்பயே கூட என்ன சொல்லுவாங்க, ஏன் காணாசுவே சொல்றாரு 250 பக்கங்கள்ல சொல்லி முடியாததை 500 பக்கத்துல சொல்ல முடியுமா? எனவே 200 பக்கத்துல சொல்றது நல்ல நாவல் தான் அவரெல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த குரல் வந்து நாவலை கட்டுப்படுத்தி இருந்ததுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. 2000க்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு திறப்பு, ஒரு நிறைய வாசகர்கள் வர்றாங்க,
துணிந்து நாவலை பப்ளிஷ் பண்றவங்களும் வர்றாங்க. அந்த அடிப்படையில நாவல் வந்து கொற்றவை வருகிறது, பின்தொடரும் நிழலின் குரல் வருகிறது. அதுக்கப்புறம் இது இதனுடைய பேசுபொருள் சார்ந்து நான் பேசுறதுக்கு நேரம் இருக்காது, அதனால இவங்களுக்கு நான் விட்டுத்தரேன், இடையில நான் பேசுறேன். அதுக்கப்புறம் ஆழிசூழ் உலகு, ஒரு கடல் மீது நாம் கடலினுடைய கரையில நின்று எழுதப்பட்ட நாவல்கள் இருக்கு. கரையில நின்று எழுதப்பட்ட கடல் புறத்தில் இருக்கிறது, அல்லது துறைமுகம் இருக்கிறது. தோப்பில் முகமது நிகரானுடைய முதல் நாவல் கூட கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் சொல்லுது. இது ஒரு வகையானது. ஆனால் கடல் பயணத்துல கடலுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை எழுதிய ஒரு நாவல் என்று சொல்லும் பொழுது, நீங்க சங்க இலக்கியத்துல கூட கடலுக்குள்ள போய் வர்றது மாதிரி வாழ்க்கை இருக்காது. கடல் அருகில் இருந்து அவன் வர்றானாங்கிறது தான் சங்க இலக்கியத்துல இருக்குது. கடலுக்குள்ள அவனுடைய வாழ்க்கைப்பாடுகள் எப்படிங்கிற இது வந்து ஜோடி குருஸ் வந்து ஆழிசூழ் எழுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய கொற்கை வருது, அது மேல ஒரு விமர்சனம், அது வேற. அதுக்கப்புறம் வந்து பெரிய நாவல் மணல் கடிகைன்னு ஒரு நாவல் வருது. அதாவது எம் கோபாலகிருஷ்ணன் அவர் என்ன பண்றாருன்னா, திருப்பூர் நகரம் ஒரு சுற்றி இருந்த கிராமங்கள், நெசவு தொழிலாள வெவ்வேறு கிராமங்களிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் இந்த நகரத்தை நம்பி குடியேறி அது பிரம்மாண்டமான நகரமாக மாறியதும், அந்த மாறிய அந்த நகரத்தில் சாதாரண ஆள் வந்து மிகப்பெரிய எழுச்சி பெற்று ஒரு பெரிய ஒரு நிறுவன முதலாளியாகுவதும், ஒரு முதலாளியாக இருந்தவன் சரிந்து வீழ்வதுமான இந்த விஷயம். ஆனால் அந்த நாவல் முழுக்க 2 விஷயம்தான். பெண்களுள் ஒரு பொருளாதார விடுதலையை பற்றி பேசுது. எல்லாருமே சம்பாதிக்க வந்துட்டாங்க. அந்த சம்பாதிக்கிறதுனால அங்க ஏற்படக்கூடிய மதிப்பீடுகளுடைய வீழ்ச்சி, நாம் பெண்களை பற்றி எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமோ அதனுடைய வீழ்ச்சியை வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு 600-700 பக்கத்துல சொல்லுது. அதை தொடர்ந்து காவல் கோட்டம் சு வெங்கடேசனுடையது, அது வரலாற்று நாவல். கிட்டத்தட்ட கன்னட தேசத்திலிருந்து விஸ்வநாத நாயக்கர் காலத்துல மதுரையை வந்து ஆண்ட போது அங்க ஏற்பட்ட மாற்றங்கள், அங்கிருந்த சமூகம், காவல்துறையா இருந்தவர்கள், ஆங்கிலேயர் வரவு பின்னாடி அந்த சமூக மக்கள், முதலமா கல்லர்கள் மறவர்கள் வந்து அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டு இவங்க ஒரு பெரிய ஒரு இராணுவத்தை கட்டமைக்கிறாங்க. அவங்க ஒரு தொடர்ந்து வந்து அந்த காவல் அந்த பணிங்கிறது அவங்களை கைவிட்டு போனோடனே அவங்க என்ன ஆனாங்க, இந்த நாயக்கர் வந்து எப்படி தமிழ் சமூகத்தோடு 2.5 கலந்தார்கள் என்கிற ஒரு பெரிய விரிந்த ஒரு 1000 பக்கத்தில் எழுதாரு. இந்த வரவுல சுந்தரராமசாமியினுடைய ஒரு நாவலையும் நான் சொல்லணும். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் கூட அவருடைய முதல் நாவல் அது விடுங்க, அது புளியமரத்தின் கதை. 2ஆம் நாவல் சில குறிப்புகள் பற்றி நான் அவரோட ஒரு நாள் உரையாடும், அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அங்க தங்கியிருக்கேன். அங்க உரையாடும் போது அவர் சொன்னாரு, வேணுகோபால், சில குறிப்புகள் எத்தனை பக்கம் எழுதியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், நமக்கு தெரியாதுல்ல, சின்ன பையன், 21 வயசு பையனுக்கு என்ன தெரியும், தெரியல சார்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் அளவு எழுதி அதை நல்ல நண்பர்களை கொடுத்து எடிட் பண்ணி இந்த 250 பக்கத்துல போட்டேன்னு சொன்னாரு. இது எதுக்காக இங்க குறிப்பிடுறேன்னா, அப்போ நாவலை எடிட் செய்து சுருக்கமாக செறிவாக ஒரு வார்த்தை கூட அந்த நாவல் இருந்து வெளியே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகியல், ஒரு எடிட்டிங் அழகியல், அது வந்து நவீனத்துவத்தினால் ஏற்பட்ட ஒரு எடிட்டிங் அழகியல் வந்து அவருக்கு மனசுல இருந்ததுனால அந்த பேஜ் இதுக்குள்ள அந்த நாவலுக்குள்ள கொண்டு வரணும்னு நண்பர்களோட உட்காந்து அதை செட் பண்ணிட்டு இருக்காங்க, எடிட் பண்ணிருக்காங்க. இது வந்து அவர் சொன்னது, 1000 பக்கம் எழுதியிருப்பேன், அதை நான் எடிட் பண்ணேன் அப்படி சொல்றாரு. ஆனால் அதே இது குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் வரும்போது அது அல்ல, ஒரு நெகிழ்ச்சியோடு ஒரு பரந்துபட்ட வாழ்க்கையை சொல்வதற்கு இது களம்தான், இவ்வளவு சுருக்கமா தர வேண்டியது இல்லைன்னா அவரே மாறி இருக்காரு. எதனாலன்னா இந்த விவாதத்தினால, சரிங்களா? எனவே இந்த ஒரு போக்கு வந்து 2010 வரைக்கும் பெரும் நாவல்கள் வருவதற்கு தமிழ்ல இந்த 3 முன்னாடி நிகழ்ந்த ஒரு விவாதம் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப நம்ம உண்மையிலே பேசுபொருள் என்னன்னா, இன்னைக்கு என்ன விதமான நாவல்கள் எழுதிட்டு இருக்காங்கன்னா, நான் லேசா ஒரு தொட்டுட்டு நண்பர்களிடம் நான் கொடுக்குறேன், அப்புறம் எனக்கு நேரம் இருந்தா நான் வேணும்னா பேசுறேன். இப்ப வந்து கால் சென்டர்ல நம்ம வேலை பார்க்குறோம், புதிய களங்களுக்கு போறாங்க, சரிங்களா? கனகதூரிகான்னு ஒரு பொண்ணு வந்து கால் சென்டர்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களினுடைய இரவு நேர அந்த பணி எப்படி இருக்குங்கிறத அந்த பொண்ணு ஒரு நாவல் இருக்காங்க.
இன்னொன்னு நட்சத்திரவாசிகள் அப்படிங்கிறதுல வந்து கார்த்திக் பாலசுப்ரமணியம், சுருக்கமா சொல்ற, மற்ற நண்பர்கள் கூட சொல்லலாம். அவங்க வந்து இப்போ வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஐடி ஃபீல்டு உலகம் எப்படி இருக்குது, அங்க பெண்கள் ஆண்கள் திருமணம் பந்தங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஓரளவு விரிந்த தளத்துல நம்ம நினைக்கிறோம் நட்சத்திரவாசிகள், நட்சத்திரத்துல மின்றாக இருக்குங்க. உள்ள போனா அவங்களும் அந்த உதிர்ந்த நட்சத்திரமாகவும் மிதிப்பட்ட நட்சத்திரமாகவும் தூசிகளும் சேரும் செகதையும் படிந்த நட்சத்திரங்களாகத்தான் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கார்த்திக் அவங்களுடையது. இன்னொன்னு மருத்துவமனை சார்ந்த நாவல்கள் வந்து இப்பதான் வர ஆரம்பிக்குது. அது வந்து என்னன்னா, மயிலஞ்சி சின்னப்பன் வந்து பிரபாகரன் போஸ்ட்மார்டம்னு ஒரு நாவல் இருக்கிறாரு. அது என்னன்னா, இந்த மருந்து எப்படியெல்லாம் விற்கப்படுகிறது, என்னென்ன அந்த அதுக்கான அதுக்கான பண மதிப்பு யார் வைக்கிறா, எப்படி கள்ளச்சந்தையில விக்குது, பழைய மருந்து எப்படி பண்றாங்க, இதுல வந்து உள்ள கூட நடக்கூடிய தவறு என்ன, அல்லது ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பாளியா வரக்கூடிய பையன் அல்லது அந்த அந்த மருத்துவத்துல ரொம்ப ஒரு நுணுக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் ஆனாலோ எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பையனா இருக்கிறவன் மற்ற நண்பர்கள் பேராசிரியர்களே கூட எப்படி அவனை வந்து தீர்த்து கட்டுறாங்க அப்படிங்கறதுதான். அதாவது அவங்க தீர்த்து கட்ட வைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பிரபாகரன் போஸ்ட்மார்டம் இந்த மருத்துவ உலகம் சார்ந்து வருகிறது. அதே போல மலை மக்களை பற்றி நிறைய நாவல் வருகிறது. இப்போ ஒரு பையன் வந்து சுனில் ஜோகி, அவரு படுகர் சமூகம் வந்து இந்த 100 ஆண்டுகள்ல என்ன மாற்றங்களை எடுத்துக்கிட்டு சுனில் ஜோகின்னு சொல்லிட்டு மாதின்னா அம்மா பாட்டின்னு வச்சுக்காங்க, அப்படி மாதின்னா மூத்த தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. எனவே வெவ்வேறு களத்துல இன்னைக்கு எழுத வந்திருக்காங்க. இது வந்து ஒரு விஷயம். அப்ப நாவல் அது தன்னுடைய களத்தை எக்கச்சக்கமான இடத்துல பரப்புறதுக்கு காரணம் என்னன்னா, அது சார்ந்த ஒரு வாசகன், அது சார்ந்த அக்கறையுள்ளவன், அந்த தொழில் சார்ந்து அவனுக்கு தெரிந்த அறிவோ ஒரு நல்ல தமிழ் வாசிப்பு அல்லது நாவல் வாசிப்பில் இருக்கிறவன் அந்த இடத்தை அடைந்து அந்த உலகத்தை இப்பொழுது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனவே இது ஒரு சின்ன ஒரு பகுதியாக நான் சொல்றேன். ஏன்னா நானே எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்குது, ஒரு என்ன நிகழ்ந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப வந்து கலைச்செல்வி அவங்க வந்து 6 நாவல்கள் எழுதியிருக்காங்க, 5 சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கற்றை தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இவரிடம் நான் வந்து இன்னைக்கு நான் கேட்க நினைச்ச கேள்வியை வந்து நான் சொல்றேன். கலைச்செல்வி வணக்கம். கலைச்செல்வி வணக்கம் சார். நான் வந்து என்ன நினைக்கிறேன், அந்த தமிழ் நாவல் பரப்ப லேசா ஒரு நெட்டோட்டமா சொல்லிட்டேன். இந்த நாவல்ல ஒரு நாவல் பரப்புல நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு மெய்யியல் தேடல்னு ஏதாவது இருந்திருக்கா, அதை குறித்து உங்களுடைய வாசிப்புல அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அது குறித்து ஒரு உரையாடலை நீங்க சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாவல் உருவாகி வந்த கிட்டத்தட்ட கதையை சொன்னார் சு வேணுகோபால். அதாவது ருஷ்ய பேரிலக்கிய யதார்த்தவாத படைப்புகள் நாவலில் தனது வடிவ கற்பனைகளை உருவாக்கியதற்கு பிறகு, நாவலுக்கான இலக்கணங்கள் உலகளாவிய தளத்தில் உருவானதற்கு பிறகு, அந்த சூழலில் நம் தமிழ் நாவல்கள் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கும் களம் என்ன, அதனுடைய பேசு பொருள் என்ன, அதற்கான இந்த தளம் இங்கு அமைந்திருப்பது வெகு மகிழ்ச்சி. அதில் நான் கலந்து கொண்டிருப்பதற்கு, என்னை கலந்து கொள்ள வைத்ததற்கு நன்றி. இப்ப சார் கேட்டாங்க மெய்யியல் சார்ந்த நூல்கள், மெய்யியல் பிரிவு சார்ந்த நூல்கள். அதாவது நான் மெய்யியல் என்பதை ஒரு மரபு சார்ந்தோ அல்லது ஒரு ஆன்மீகம் சார்ந்தோ நான் சொல்லல. அது மெய்யியல் என்ற அந்த சொல் அதில் வந்தா கூட நான் அதை நான் குறிப்பிடவில்லை. நான் சொல்ற மெய்யியல் என்பது தத்துவார்த்தமான கேள்விகள். ஒரு மனிதன் தன் அகம் எழுப்பும் உள்ளார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விசாரணைகளை முன்வைக்கும் ஆன்மீக நாவல்கள். ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்த ஆன்மீகம் அல்ல. அம்மாதிரியான நாவல்களை நான் மெய்யியல் நாவல்கள் என்கிறேன், நவீன மெய்யியல். இந்த நாவல் அன்றாடங்களிலிருந்து விலகி இருக்கும். அதாவது மரபு சார்ந்த போக்கு இல்லாமல் தனிநபர் சார்ந்த போக்கு, மரபு சார்ந்த பார்வை, அது புறவயமான
தத்துவார்த்த அணுகுமுறை இல்லாத புறவயமான தர்க்கம் சார்ந்த அணுகுமுறை, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு அதனுடைய தேடலே வேறு விதமான ஒரு தேடலை நோக்கி மனிதனின் உள்ளார்ந்து எழும் கேள்விகளுக்கான பதில்களை தத்துவார்த்தமாக அணுகக்கூடிய அந்த தேடலை நோக்கி செல்லும் நாவல்கள் என்ற பார்த்தனா இவருடைய காணாசு அவர்களுடைய பொய்த்தேவு, அதே மாதிரி இவருடைய ஆசாராவின் புத்திர, அந்த 2 நாவல்களுக்கு அப்புறம் இப்ப சரவணன் சந்திரன் சுபிட்ச முருகன் எழுதியிருக்காரு. சோ இந்த நாவல்கள் வரிசையில, அதாவது இந்த நாவல் வந்து உலகியல் பார்வைக்கு சற்றே நகர்ந்திருந்தால் கூட இது நம்மளுடைய தமிழ் சூழல் பரப்புல ஒரு சிறு இடத்தை பிடித்திருக்கிறது என்பது நான் சொல்வேன். அதாவது ஜெயமோகனின் வரவுக்கு பிறகு அவருடைய 3 நாவல்கள் மிக முக்கியமான நாவல்கள். கொற்றவை, விஷ்ணுபுரம் அண்டு வெண்முரசு, இந்த 3 நாவல்களும் மிக மிக முக்கியமான நாவல்களாக நான் முன்வைப்பேன். கொற்றவை என்பது சிலப்பதிகாரமா என்றால் ஆம், இல்ல சிலப்பதிகாரம் இல்லை என்றால் ஆமாம், சிலப்பதிகாரம் இல்லை என்று சொல்வேன். உதாரணமாக இப்போ இந்த பாண்டியன் அவையில் கோவலனின் விசாரணை நடக்கிறது. அந்த நேரத்துல அது சிலப்பதிகாரத்தில் அது ஒரு வழக்கு விசாரணையாக நடைபெறும். ஆனால் கொற்றவையில் அந்த இடத்திலிருந்து அது மிக பெரிய விரிவெடுத்து அது கொற்றவையாக உருமாறுகிறது. அதே போலவே இன்னொரு இடத்துல இப்போ அந்த சிலம்பு, காற்சிலம்பு, கண்ணகியின் கால் சிலம்பு, அந்த கால் சிலம்பு அது என்னன்னா குமரி எண்ணெயின் அணிகலன்கள் ஒவ்வொரு குலத்தின் இலச்சினையாக மாறுகிறது. அந்த வகையில் சிலம்பு பாண்டிய மன்னனின் இலச்சினை போலவே இவனுக்கும் கோவலனுக்கும் இலச்சினையாக அவனுடைய குலத்திற்கும். ஆக என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் இருவருமே மன்னனும் கோவலனும் ஒரு குலத்தின் வேறு விழுதுகளும் போல. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வேறு அப்ப இதை அவன் உணரும் பொழுது அவன் இறந்து போகிறான் பாண்டியன். சோ இப்படியாக அது தன்னுடைய நுண்ணிய களங்களை விரித்து 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 கொற்றவை ஒரு புதிய ஒரு விரிவை நம்ம முன் வைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் என்று தான் சொல்வேன். போலவே இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா, நிகழ்காலத்தில் இருந்து கொண்டே பழங்காலம் நோக்கி கற்பனையின் வழியே எய்தும் ஒரு பெரு அம்பு என்றுதான் இந்த கொற்றவையை நான் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா விஷ்ணுபுரம் என்ற நாவல் மெய் அறிதல் ஒன்று இருக்கிறதா, அது மனிதனுக்கான என்ன விடுதலையை கொடுக்கிறது, இல்ல அந்த விடுதலை மனிதனுக்கு தேவைதானா, இல்ல இந்த விடுதலையிலிருந்து அவனை அடைவதுதான் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளோடு அதனுடைய கதாபாத்திரங்கள் மோதி மோதி நகர்ந்து ஒரு பதிலை கண்டடைகிறார்கள். இந்த தேடல் என்பது பொதுவாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்குள் இருக்கும் தேடல் தான். அதாவது எல்லா மனிதர்களுக்குள் காலகட்டம் நகரும் பொழுது சில மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் வழியாகத்தான் மதங்கள், நிறுவனங்கள், அதாவது மதங்கள் ஆக முடியாதவை தரிசனங்களாகவும் நம்மளுடைய இலக்கிய பரப்பில் நம்மளுடைய தத்துவார்த்த மரபில் தரிசனங்களாக நின்றுவிட்ட மதங்கள் என்று வகைப்படுத்த என்பதாக அது அறியப்படுகிறது. இப்ப இந்த நாவலை விஷ்ணுபுரம் நாவலை பார்த்துட்டோம்னா அது இந்திய தத்துவ மரபையும் இந்திய வரலாற்றையும் ஒருங்கிணைந்து சொல்லும் ஒரு மாற்று சித்திரம் என்றுதான் நான் அதை சொல்லுவேன். 3வதாக வெண்முரசு. இந்த நாவல் ஒரு மெய்யியலை மிகப்பெரிய தேடலை நிகழ்த்திட்டு இப்பவுமே அது அதனுடைய கோஷ் குறையாமல் ஒரு நாவல்களின் உச்சத்தில் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நாவல் என்றுதான் நான் அதை சொல்லுவேன். அந்த நாவல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொரு நுண்ணிய தருணங்களையும் அது விரித்து கொண்டே அதனுடைய தத்துவார்த்தமாகவும் அதன் உணர்வுகளையும் அது விரித்து 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 மிகப்பெரிய நாவலாக முன்னெடுக்கிறது. அதாவது மனிதன் முழு மொத்த வாழ்க்கையுமே அதை ஆராய்கிறது, முழு மொத்த தேடலுக்குமே அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது. அந்த வகையில் வெண்முரசு என்பது ஒரு மிக முக்கியமான நாவல் அப்படின்னு தான் சொல்வேன். சோ இது ஒரு இந்த நாவல் இந்த 3 நாவல்களுமே மெய்யியல் பரப்பில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை தமிழ் நாவல் சூழலில் வைத்திருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி கலைச்செல்வி. ஒரு 2 விதமா நேர்நிலை உச்சம் சொல்றோம், கீழ்நிலை உச்சம் சொல்றோம். இப்ப சாயாவனம் படிக்கும்போது கூட அது அபத்தமான ஒரு தரிசனமா இருக்குது. எனவே தரிசனத்தினுடைய வெவ்வேறு வகைகள் இருக்குது. பல நாவல்கள் நாம் கண்டடையக்கூடியது ஒரு வெறுமையை சொல்லக்கூடிய நாவல்களும் தமிழ்ல ஒரு இப்படியான ஒரு நாவல் இருந்துச்சுன்னா, அப்படியான நாவல்கள் மிக இதற்கு அம்மா வந்தால் கூட ஒரு வகையில ஒரு வெறுமையை தான் விரும்பிய ஒரு விஷயத்தை அடைய முடியாத போது திரும்ப ஒரு வெறுமையை தான் அவள் அலங்காரத்தம்மல் அடைகிறாள். அந்த மாதிரி அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. எனவே தரிசனங்கள்ல வெவ்வேறு வகையான நிகழ்வுகள் இருக்குது. அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் நம்ம கேட்ட கேள்விக்கு அப்படியான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இப்ப சீனுகிட்ட ஒரு கேள்வி விட்டுட்டு மறுபடியும் இங்க வரலாம்னு நினைக்கிறேன்.
கடலூர் சீன் வந்து ஒரு நவீன இலக்கியத்துல ஒரு தீவிரமான வாசகர். தொடர்ந்து பயண கட்டுரைகள் எழுதுறாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், அதாவது பண்பாடு சார்ந்து தாம் இந்தியா முழுக்க நிகழக்கூடிய விழாக்கள் சரி, அல்லது வந்து அதில் புதைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அதில் அவருக்கு ஒரு பெரிய பரிச்சயம் இருக்குது. அது வந்து அவருடைய நாவல் வாசிப்புக்கும் கலை வாசிப்பிற்கும் மிக நெருக்கமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அது குறித்து கட்டுரைகளும் எழுதுறாரு. இது வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம். இன்னொன்று, தமிழ் இலக்கியத்தில் நடக்கக்கூடிய அவ்வப்பொழுது நாவல் குறித்த சில மதிப்பீடுகளையும் எழுதி வந்திருக்கிறாரு என்ற அடிப்படையில் ஒரு வாசகராக அவரிடம் சில கேள்விகளை வந்து நான் வந்து கேட்கலாம் நினைக்கிறேன். சீனு, வணக்கம் சீனு. இப்போ நீங்கள் ஒரு டயத்தில் உங்களுடைய மதிப்பீடுகள்லாம் பார்க்கும் பொழுது ஜனரஞ்சக எழுத்து சார்ந்து தொடர்ந்து சில டயத்தில் பேசியிருக்கீங்க. ஜனரஞ்சக எழுத்து சார்ந்து. ஏன்னா நம்ம இப்போ நான் சொன்னதில் வந்து நான் ஒரு வகையில் வந்து ஒரு 100க்கு 100 நாவல் என்ன நாவல்ங்கிற கலை உலக இலக்கியத்தில் என்ன இருக்கோ அந்த ரூட்ல எப்படி போறதுங்கிறத நான் 3 பாயிண்டின் வழியாக சொன்னேன். ஆனால் நம்ம அப்படியே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு ஜனரஞ்சகமான எழுத்து இயக்கத்தில் இந்த 80-90 ஆண்டுகளில் நிகழ்ந்த ஒரு இலக்கிய சாதனைகளோ அல்லது சரிவுகளோ அது சார்ந்து உங்கள் வாசிப்பிலிருந்து நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வாசிப்புல வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட வாசிப்பை நிலைநிறுத்துறதுக்கு கேளிக்கை வாசிப்புங்கிறது எப்பயுமே ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அந்த கேளிக்கை வாசிப்படுத்துகிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் தேவையா இருக்கும். உதாரணமாக கல்கி எழுதப்பட்ட காலகட்டத்தில் சோழர் வரலாறு ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட சோழர் வாழ்க்கைங்கிறது ஒட்டுமொத்தமாக வாசகனுடைய பகல் கனவுக்கும் கேளிக்கைக்கும் தீனி போடுற விதமாக எழுதப்பட்டு அது ஒரு பெரிய வாசிப்பு சார்ந்த ஒரு சூழலை நிலைநிறுத்தி. எப்பயுமே வந்து கேளிக்கை எழுத்துங்கிறது ஏதோ ஒரு வகையில வாசகனுடைய பகல் கனவுக்கு தீனி போடுறதாகவும் கேளிக்கைக்கு தீனி போடுறதாகவும் தான் சுஜாதா பாலகுமாரனுடைய காலம் வரைக்கும் இருந்திருக்கு. மாறாக இப்ப சமீப காலத்துல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, பகல் கனவுல இருந்து எந்த அளவுக்கு வெளியே வர முடியுமோ வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு பக்கத்துல நின்று கேளிக்கை அம்சம் இல்லாம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதே சுவாரஸ்யத்தோட ஒரு கதை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேளிக்கை எழுத்துல பார்க்க முடியுது. பல பேர் கேளிக்கை எழுத்துல எழுதிட்டாலும் இந்த அம்சம் விரிவாக படிக்கப்பட்டு பெஸ்ட் செல்லரா இருக்கிறத பார்க்க முடியுது. அதுல 2 நாவல் வந்து மிக முக்கியமான நாவலா சொல்லணும். ஒண்ணு வந்து வெண்ணிலா அவர்கள் எழுதிய நீர் அதிகாரம். நீங்க வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பாரு, அவர் ஏதோ சாகசங்கம் பண்ணுவாரு, அது கற்பனை இந்த மாதிரி இருக்கும், பகல் கனவை சொல்லணுமா. அதுல இருந்து வெளியே போய் ஒரு இந்தியா வந்து ஒரு நவீன இந்தியாவா எப்படி மாறிச்சு, பாலங்கள் படிப்பறிவு இந்த மாதிரிலாம் மாறும்போது ஒரு டேம் கட்டுறதன் வழியாக என்ன ஒரு மாற்றம் நடந்தது சமூகத்துல, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு அதை பென்னி குயிக் மாதிரியான ஒரு ஆளை உண்மையான ஹீரோ வச்சு உண்மையான வாழ்க்கைக்கு பக்கத்துல கேளிக்கை அம்சம் இல்லாம இது வாழ்க்கைக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி வாழ்க்கைக்கு இணையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சு சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட நீர் அதிகாரம். அது வெகு மக்கள் எழுத்துல பார்த்துருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இலங்கை பிரச்சனையை வந்து ஒருபோதும் நீங்க வந்து ஒரு கேளிக்கை எழுத்துல தொடரா பார்க்க இதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. மாறாக அதுல அப்படி ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. அது அகர முதலன் எழுதிய கடவுள் பிசாசு நிலம் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து வெகு மக்கள் இலக்கியத்தை எழுதப்பட்டிருக்கு. மிக முக்கியமான விஷயம், அது ஈழப் பிரச்சனையை எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்தாம எந்த விஷயத்தையும் வாசகனுக்கான கேளிக்கை அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்குள்ள தள்ளாம வாழ்க்கைய எந்த அளவுக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சு காட்ட முடியுமோ அப்படி பார்த்த ஒரு அம்சம். இந்த 2 நாவலும் வந்து வெகு மக்கள் இலக்கியத்துல இப்படி ஒரு முக்கியமான மாற்றமா பார்க்கிறேன். மகிழ்ச்சி. இது நம்மளுக்கே கூட ஒரு தேடி போய் வாசிப்பதற்கான ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மறுபடியும் கலைச்செல்வி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம். இந்த வரலாற்றின் புனைவின் வழியாக நாவல்கள் வந்து என்ன விதமான குறுக்கீடுகள் செஞ்சிருக்குது, அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதாவது வரலாறுங்கிறது பொதுவாக எல்லா நாடுகளிலுமே சில அரசியல் காரணங்களுக்காக அது ஒற்றைப்படை தன்மையுடைய வரலாறாக கொடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. இந்தியாவிலும் அது நிகழ்ந்திருக்கிறது. இப்படியாக நம்ம வந்து அதையே தான் வரலாறா நம்ம நினைத்து காலங்காலமாக கடக்கும் பொழுது காலத்தை கடந்த பிறகு அதுவே நிலைத்து விடுகிறது. அப்போ ஒரு புனைவு என்ன செய்யும்னு சொன்னா அந்த வரலாறை இழுத்து வெளியே கொண்டு போட்டு அதனுடைய உண்மை தன்மையோடு தன்னுடைய கற்பனைகளை நிகழ்த்தி காட்டும் பொழுது அந்த வரலாறு வந்து நமக்கு வந்து இந்த மாற்று வரலாற்றை வந்து ஒரு புனைவின் ரீதியாக முன்வைக்க முடியும். அந்த வகையில்
அதில் மாலனின் ஜனகணமன என்பது ஒரு முக்கியமான ஒரு நாவலாகத்தான் நினைக்கிறேன். அது காந்தியுடைய கொலை, அப்போ நடந்த கொலை வெறியாட்டம், அதுக்கப்புறம் அவருடைய அதாவது அவர் நுணுக்கமாக அந்த கோட்சேயினுடைய ஆளுமை, நேரு, பட்டேல் இவர்களுடைய உள்ளார்ந்த ஆசைகள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போடுது. ஸோ அந்த வகையில் அந்த நாவல் புனைவு எது வரலாறு எது என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இணைத்து கொண்டு செல்கிறது. இந்த ஒரு நாவல். அதே போலவே கன்யூட்ராஜ் எழுதிய ஒரு நாவல், ஒரு மகாத்மா, ஒரு கொள்கை, ஒரு கொலை அப்படின்னு சொல்லி, ஒரு கொலை ஒரு கொள்கை அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவல் இதே மாதிரிதான் காந்தியுடைய கொலையை பற்றி பேசுது. நாடு சுதந்திரமடைந்த பிற்பாடு இந்திய பாகிஸ்தான் பிரிவினைகளை பற்றி பேசுகிறது. காந்தி கொலைக்காக செய்யப்பட்ட முயற்சிகள் கடைசியில எப்படி அது வென்றுட்டாங்க, அது வெல்லப்பட்டது, இப்படி ஒவ்வொரு இடமா அது பேசிக்கொண்டே கடைசியில காந்தியுடைய படுகொலையோட அது நிறுத்தப்படுகிறது. சோ இதுல அது முக்கிய, அதாவது இந்த நாவலுக்குள்ள போய் நம்ம விமர்சனம் பண்றது எது, அதாவது ஒரு நாவல் வரலாற்று தன்மை மிஞ்சி விட்டதா, இல்ல அது புனைவு மிஞ்சி விட்டதா, இல்ல சமம், ரெண்டும் சரிசமமாக கலந்து ஒரு நல்ல ஒரு ரீடபிலிட்டியை கொடுக்குதா அப்படிங்கறதெல்லாம் அந்த விமர்சனங்களுக்கு நான் வரவில்லை. ஆனால் இந்த மாதிரியான படைப்புகள், வரலாற்றை குறுக்கீடு செய்யும் படைப்புகள் ஒரு முக்கியமான இடத்தை தான் பிடித்திருக்கிறது என்று நினைப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி அவர்களின் காந்தியின் கடைசி 200 நாட்கள் அப்படிங்கிறது, அது அப்புனைவு நாள். ஒரு காந்தியுடைய கடைசி 200 நாட்களை சொல்லக்கூடிய ஒரு அப்புனைவு நூல் தான். ஆனா அந்த நூல் எழுதிய அந்த நூல் கொடுக்கும் சாத்தியப்பாடுகளை பார்க்கும் பொழுது அது மிக நெருக்கமாக புனைவுக்கு பக்கத்தில் செல்கிறது. சோ அதையுமே நான் புனைவு என்றுதான் சொல்வேன். அடுத்ததாக கலைச்செல்வியினுடைய நாவல்கள் 2, அது பாத்தீங்கன்னா ஹரிலால் சன் ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அண்ட் அதன் தொடர்ச்சியாக தேய்புரி பழங்கயிறு. இந்த 2 நாவல்களும் எப்படின்னா, காந்தி தன்னுடைய அஹிம்சையை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார், தத்துவார்த்த ரீதியாக அவர் அந்த அஹிம்சையை, அதாவது எந்த சமரசமும் மற்று தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய சொந்த மகனே விலகி போன, அது ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல, அவருக்கு நிறைய அவருடைய குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய கொள்கைக்கு எந்தவித பங்கமும் விளையாமல் இறுதி வரை நின்று அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான சாராம்சத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அணுகி பார்க்கக்கூடிய ஒரு அகப்பார்வைக்குள் எழுதப்பட்ட இந்த நாவல். சோ இந்த மாதிரியான ஒரு நாவல்கள் வரலாற்றை ஒரு புனைவு ரீதியாக குறுக்கீடு செய்யும் பொழுது அந்த மாற்று வரலாற்றின் வரலாற்றை எடுத்து முன்வைக்கிறதாக நான் நம்புகிறேன் சார். மகிழ்ச்சி கலைச்செல்வி. பொன்னியினுடைய புதிய தரிசனம் கூட அந்த மார்க்சியம்த்து ஒரு பெரிய ஆர்வத்தோடு வளர்ந்து அதில் ஏற்பட்ட தேக்கத்தை அவரே பொன்னியில் ஒரு குறுக்கீடு செஞ்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகள் ஒரு அதான் அந்த தோல் சிறை போராட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு பெரிய டிராவல் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அஞ்ஞாடி ஒரு பூமணியோட இதில் ஒரு ஜாதி கலவரங்கள் எப்படி பின்னணியில் எழுக்கப்பட்டதுங்கிறத அந்த காலத்தில் தலைவர்களாக இருந்தவங்க அதுக்கு பின்னணியில எப்படி இருந்தாங்க, அல்லது மறைமுகமா இருந்தாங்க, தலைவர்களா இருந்தா கூட கண்டும் காணாம எப்படி இருந்தாங்கிற ஒரு பெரிய குறுக்கீடு அந்த நாவல் பெரிய அளவில் செஞ்சிருக்குது. எனவே நம்ம தமிழ் நாவல்ல ஓரளவு குறுக்கீடு செய்யப்பட்ட வரலாற்றோடு மாற்று வரலாறையும் எழுதினதற்கு பா வெங்கடேசன் போன்றவர்கள் வேற விதமான புனைவுல வரலாற்றை, ஒரு புதிய ராஜன் மகள் போன்றவங்க அது புனைவுல ஒரு வரலாற்றை எழுதி பார்க்கிறது. அதாவது வரலாற்றுக்குள்ள ஒரு புனைவையும் புனைவுல ஒரு வரலாறும் எழுதுவது. இந்த புனைவில் ஒரு வரலாறு எழுதுவது என்பது பின்னவீன காலம் உருவாக்கிய ஒரு வெளிப்பாடாக இருந்திருக்கிறது. மகிழ்ச்சி கலைச்செல்வி. நம்ம ரொம்ப விரிவா பேசலாம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 45 நிமிஷத்துல சில விஷயங்கள் மட்டும் தொட்டு காட்டலாம். சீனு, இப்போ நம்ம ஒரு புலம்பெயர் தமிழர்கள் பல்வேறு இடத்திற்கு புலம்பெயர்ந்திருக்காங்க. இலங்கை அல்லது மலேசியா அல்ல தமிழிருந்தே புலம்பெயர்ந்திருக்காங்க. உள்ளூருக்குள்ள புலம்பெயர்ந்திருக்காங்க. கி ராஜநாராயணனே ஒரு இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க தான். இப்ப இவங்களுடைய வாழ்க்கை சார்ந்து உங்களுடைய வாசிப்புல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அந்த புலம்பெயர்ந்த நாவல்கள் அல்லது அது சார்ந்து ஏதாவது ஒரு சொல்லலாம் அப்படின்னா நீங்க சொல்லலாம். புலம்பெயர் நாவல்கள் அப்படியே அதுல இருந்து நம்ம தமிழ் நாவல்களுமே சேர்த்து சொல்லிடலான்னு பாக்குறேன். எல்லாம் ஒரே ஸ்டெஜ்ல தான் இருக்கு அந்த வரிசையில. இப்போ பாத்தீங்கன்னா ஈழ பிரச்சனைங்கிறது எப்பயும் தொடர்ந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனையா சார்ந்து தீவிரமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கான காலகட்டம் ஒரு மாதிரி அலை மாதிரி பின்வாங்கி போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி இவ்வளவு கொந்தளிப்பு, போர்கள், சிதைவுகள், கிட்டத்தட்ட ஆன்மீகமான ஒரு அழிவு. அது ஒரு சமூகமே எந்திரிச்சு வர முடியாத சூழல்ல இருந்து ஒரு எழுத வேண்டிய சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு. எழுதின ஆட்கள் எல்லாருமே கொதிக்க சேரன் மாதிரியான ஆட்களுடைய கவிதை கொதிக்க வரக்கூடிய ஒர்க்கு தான் இருக்கு. இப்போ அந்த காலகட்டம் முடிஞ்சு ஒரு
ஏதோ ஒரு ஏமாற்றத்தின் காலகட்டமா, மறுமலர்ச்சியோட காலகட்டமா என்னன்னு தெரியல, அடுத்த காலகட்டம் என்னன்னு தெரியல, ஒரு காலகட்டம் போயிடுச்சு, அது மட்டும் தெரியுது. இப்ப இந்த பள்ளத்துல விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து ஈழ இலக்கியம் இருக்கு. இதுல இருந்து அடுத்து என்னங்கிறது வந்து ஈழ இலக்கியத்துல ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. எழுதி பாக்குறாங்க விதவிதமா. அதுல எப்பயுமே அதுல தீவிரமா ஈடுபட்டு இருக்க அகர முதல்வன் விதவிதமான இதுக்கு அப்புறம் அப்படிங்கிற சூழலை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஒரு முக்கியமான நாவலாக நான் பார்க்கறது வந்து யதார்த்தன் அப்படிங்கிறவர் எழுதிய நகுலாந்தை அப்படிங்கிற ஒரு நாவல். அதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள் பிசாசு நிலம் அது விகடன் மாதிரியான ஒர்க்ல எப்படி எழுதப்பட்டதோ அதே களம் மாறவே இல்லை. ஒரு களம், அதுல வந்து ஆர்மியும் இன்னொரு மக்கள் இயக்கம் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஒட்டுமொத்தமா அந்த கிராம மக்கள் எப்படி சின்னாபின்னமாறாங்க. இதுதான் ரெண்டுத்தையும் ஒரே களம் மாறல. ஆனா இந்த நகுலாந்தை பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்கே உரிய முக்கியமான ஒரு மொழியில சில விஷயங்களை செஞ்சு பார்க்குது. மொழி ரொம்ப முக்கியங்கிற கான்சியஸ்னா இந்த வந்து பெரிய கொந்தளிப்பான மொழியில எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸான ஒரு மொழிக்கு வந்திருக்கு. அதோட முக்கியம் எப்ப இந்த போர் இதுல என்ன சொல்ல போறோங்கிறது முதல் முறையாக ஈழ இலக்கியம் வந்து தொன்மங்களை பார்த்து போயிருக்கு. ஒரு நிலம் தான் அழியுது, நிலத்தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அழியிறது நிலம் மட்டும் இல்ல, நிலம்ங்கிறது கல்லு மண்ணும் மனிதர்கள் மட்டும் இல்ல, அங்க கடவுள் இருக்காங்க, தொன்மம் இருக்கு, ஒரு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு, அது உருவாக்கின வாழ்க்கை இருக்கு, பல்வேறு விதமான நாட்டாரியல் கூறுகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் கிராமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரடியின் கீரிமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை உருவாக்கி முதல் முறையாக இதை தாண்டி என்ன செஞ்சு பார்க்கலாம், இல்ல ஆழமாகவும் விரிவாகவும் நம்ம அழிவுன்னு சொல்றோமே அது எந்த ஆழம் வரைக்கும் அந்த அழிவு ஊடுருவி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இனிமே ஈழ இலக்கியம் வந்து அதை சார்ந்து போகலாம். இந்த நாவலுக்கு இதுக்கே ஒரு பலவீனம் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து மலேசிய இலக்கியத்துல பாத்தீங்கன்னா வந்து போய் பார்த்து எழுதி அது பெரிய சர்ச்சையாச்சு. மலேசிய இலக்கியத்துல இலக்கியமே இல்லைன்னு அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அங்கே நவீன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. அவர் மலேசிய இலக்கியத்துல இருக்கிறது கேளிக்கை மட்டும்தான், அதை தாண்டி ஆர்டிஸ்டிக்கா வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய ஒர்க் என்னங்கிற ஒரு தொடர்ந்து வல்லினத்தை தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. இந்தந்த ஒர்க்கெல்லாம் ஆர்ட்டை பத்தி பேசக்கூடிய இந்தந்த ஆட்கள்லாம் வந்து கேளிக்கையில இருந்து வெளியே வந்து வாழ்க்கையை பத்தி பேசணும் ஒரு தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. அவரே எழுதி காட்டக்கூடிய ஆளாக அவர் எழுதின ஒர்க்ல ஒரு மிக முக்கியமான ஒர்க் பேச்சு. ஏன் அது பேச்சு இருக்குன்னா, எனக்கு தமிழ் எழுத எல்லாமே தமிழ் ஒர்க் தான். அது லிட்ரரியா இன்னைக்கு தமிழ்நாட்டு சேர்ந்த ஒர்க். அதோடைய பேசிக் வந்து ஒரு மிகப்பெரிய சாராய சாவு. அதுல இருந்து என்னென்னலாம் மாறி வரும், அதுல ஒரு பொண்ணு ஆன்மீகமா என்னவா மாறுறா, என்னவாக இருந்தா ஒரு சாராய சாவுக்கு அப்புறம் என்னவா இருக்கான்னு அது தமிழ்ல அந்த மாதிரி ஒன்று எழுதப்படுமான்னா சாத்தியம் கிடையாது. அதுக்கான காரணங்கள் வேற. ஆனா நமக்கு தமிழ்ல அப்படி ஒரு நாவல் இருக்கு, எழுதின ஒரு மலேசியால இருந்து எழுதிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பெரிய புலம்பெயர் அதெல்லாம் கிடையாது, ஒரே வாழ்க்கை தான், ஒரே லிட்ரரி லைஃப் தான், அதுல இருக்கக்கூடிய வழி எழுதிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம், நீங்க வந்து பேச்சுங்கிற நாவல்ல இருந்து நீங்க அப்படியே வேறு பிடிச்சிருக்கீங்க, பேச்சு நாவல் அப்படியே தலைகீழ போட்டீங்கன்னா நான் வந்து இன்னொரு சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கேன். இப்படி ஒரு சாத்தியத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஆளுகள். இப்போ இந்த ரெண்டு லேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சிக்கல், ஒண்ணு அங்க இருக்கதே கேளிக்கை இலக்கியம் தான், அதுக்கு எதிராக சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதி காட்டக்கூடிய ஒரு ஆளா நவீன் இருக்கார். இலங்கை இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒர்க் முக்கியமா இருக்கு. இதுல தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய சிக்கல்னா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல், பெருவாரியா இருக்கக்கூடிய சிக்கல்னா வாசிக்கிறது ஆள் குறைஞ்சிக்கிட்டே வருது. மீடியாஸோட பெரிய தாக்கம் வழியா ஒரு மீடியாஸ் கண்ணை திறந்து பார்த்தா போதுமே, வாசிக்கிறதே வந்து உழைப்பு குறைவான விஷயம். அப்போ இதுக்கு எதிராக பெருசாக எழுத வேண்டியிருக்கு. இப்ப இதுக்கு எதிராக ஒரு பெரிய ஹியூஜா நீரதிகாரம் மாதிரியான ஒரு நாவல் வந்து வெகு மக்கள் எழுதப்படுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த சவால்ல இங்க புதிய களங்கள் உருவாகி வரும்போது முதல்ல மொழியில செஞ்சு பாக்குறாங்க. கவிஞர் சுகுமாரன் எழுதிய நாவல் வந்து பெருவரி. அவர் வந்து ஒரு கவிஞர் நாவல் எழுதுறாருங்கிறது வந்து எப்பயுமே இலக்கியத்துல ஒரு தேடுதலா இருக்கு, ஒரு கவிஞர் நாவல் எழுதுறாரு. அப்போ இந்த மொழி சார்ந்த தேடல இந்த சுகுமாரன் எழுதக்கூடிய பெருவலி, மனுஷபுத்திரன் கவிஞர் வந்து முதல் நாவல் எழுதியிருக்கார் தாராவின் காதலர். அது ஒரு கவிஞர் எழுதிய நாவல் தான். கான்டெம்பரரி லைஃபை கவிதை மொழியில சொல்லி பார்க்கணும். அப்படி இந்த மாதிரியான மொழி சார்ந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் புதிய புதிய களங்கள், நீங்க சொன்ன மாதிரி மயிலஞ்சி சின்னப்பன் எழுதிய போஸ்ட்மார்டம், அது வந்து இதுவரை நாம திறந்து பார்க்காத ஒரு மருத்துவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடியது. கார்த்திக் பாலசுப்ரமணியம் எழுதிய நீங்க சொன்ன நட்சத்திரவாசிகள், அதோடைய துவக்க முகம் வந்து இரா முருகன் எழுதிய 3 விரல். இந்த உலகம் ஆரம்பிக்கும் போதே இதோடைய எழுச்சி வீழ்ச்சிகள் அதை வந்து ஒரு பெரிய இருட்டு இல்லாம சொன்னவர். ஆனா அது எங்க உருவாகி வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பக்கத்துடைய ஒரு கசப்பான முகத்தை பார்க்கக்கூடிய இடமா இந்த நட்சத்திரவாசிகள். அதே மாதிரி சரவணன் சந்திரன் அவர் உருவாக்கக்கூடிய வியாபார உலகம், அவருடைய களங்கள் வேற வேறையா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னென்னலாம் வியாபாரம் நடக்குதுங்கிற அவருடைய நாவல் வழியா சுத்தி வந்துருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஆண் பெண் உறவு எப்போதும் இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண் ஆடல்ல இந்த மொபைல் மாதிரியான விஷயங்களை என்ன தாக்கத்தை உருவாக்குதுன்னு அகில் குமார் அப்படிங்கிறவர் வந்து மெய்நிகரின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. பெரிய ஃபேமஸ் இல்லாத நாவல். அந்த களம்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவை டீல் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் அவர் முதல்ல எழுதினாரு. நான் சொன்ன இந்த நாவல் வரிசையில இருக்குல்ல, அதே மாதிரி கார்த்திகேயன் புகழேந்தின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள் சமூகத்துல என்ன தாக்கம் புறவயமாக ஒரு விஷயத்தை எழுதி பார்த்திருக்காரு.
இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இந்த மாதிரி புதிய புதிய களங்களை தேடுறாங்க. இப்ப இந்த நான் சொன்ன நாவல்கள் எல்லாமே இவங்க வந்து புதிய களத்தை தேடி பார்க்கறாங்க. அதனால முக்கியமானது அப்படிங்கிறத விட இதுல இருக்கக்கூடிய நாவல்களுடைய பலம் பலவீனம் தாண்டி இந்த சூழல் வந்து உண்மையாக வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது அந்த ரைட்டருக்கு முக்கியமா இருக்கு. அதுதான் இந்த களத்தை முக்கியத்துவமாக்குதே தவிர இந்த நாவல்ல புதிய புதிய களம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து முடிவே கிடையாது. யார் வேணாலும் எழுதி பார்க்கலாம். ஆனா லைஃபுக்கு இதை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு பெரிய தேடல் இருக்கு. அது உருவாகி இருந்தது. இந்த ஜேர்னர்லாம் இருக்கும்போது மிக முக்கியமான இன்னொரு ஜேர்னர் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதுக்கு சம்பந்தமே இல்லாம வாழ்க்கைக்கு வெளியே ஒருத்தர் பேசிட்டு இருப்பார். பாத்தீங்கன்னா எஸ்ஜே சிவசங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதிய யா ஓ மறைக்கப்பட்ட மார்க்கம் அப்படின்னு ஒரு புனைவு 2 பாகமா எழுதினார். அந்த புனைவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு குரு சீட பரம்பரை இருக்கு. அது சிதஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து குரு சீடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரையாடலை ஒரு தொகுத்து பார்க்கக்கூடிய ஃபுல்லா இன்சைட்ஸ் வழியாக மட்டுமே, ஆன்மீக இன்சைட்ஸ் வழியாக உருவாகும் ஒரு நாவல் அது. அதுக்கு சில பலவீனம் இருக்கு. ஏன்னா அந்த ஆன்மீக இன்சைட்ஸ் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் இந்த ஜேர்னர் முக்கியமானது. இத்தனை விஷயம் இருக்கும்போது இப்படி ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமானது வந்து நான் அஜிதன் எழுதிய வந்து மறுபூமி நாவல முக்கியமானதான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல பஷீர் ஒரு கேரக்டர் வர, அது பஷீருடைய கதை இல்லை. ஒரு மனிதன் ஆன்மீகமாக என்னவாக இருந்து என்னவா மாறுறாங்கிறதுல மிக முக்கியமான ஒரு நாவல். மனிதனோட அடிப்படை கேள்விகள் எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதனோட துயரம் அப்படிங்கிறது வந்து மனித துயர்னா என்ன, மானுடம்னா என்ன, மானுடத்தோட ஆத்மீக வேட்கை எந்த ஆழம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத மிக முக்கியமான பார்த்த நாவல். இப்படி புதிய களங்கள்ல நாவல் உலகம் வந்து தீவிரமா தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி. ஈழ நாவல்ல வந்து தேவகாந்தன், கனவுச்சிறை அப்பெல்லாம் சின்ன சின்ன, அது 90களில் ஒரு பெரிய வேடிக்கை 1000 பக்கமா போட முடியாது. அவர் 5 பாகங்களா போட்டார். பின்னாடி காலச்சுவல வந்து கனவுச்சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு தொகுப்பா ஒரு 1000 பக்கத்துல போட்டிருக்காரு. அவங்க எப்படி ஈழத்துல போரினால மைக்ரேஷன் ஆகி என்னென்ன தமிழ்நாடு போன்று அல்லது கனடா போன்று வந்து ஒரு பெரிய அழிவுக்குட்பட்டு இப்ப எப்படி தங்களை கனடாவில் போய் நிலைநிறுத்தி கொண்டு வர லெவல்ல வந்து ஒரு பெரிய ஒரு நாவல் 90 முடிந்த பின்னாடி அவர் எழுதியிருக்கிறாரு. சோபா சக்தி இன்னொரு வகையில கேலியும் கிண்டலோடும் கிட்டத்தட்ட ஈழ போராளிகளுக்கு எதிரான குரல்ல கூட சரிங்களா, அவங்க அவ்வளவு தூரம் எல்லாரையும் அனுசரிச்சு போகல என்பது போல அவங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருந்துச்சு அல்லது அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதுற கொரில்லா போன்ற நாவல்கள்லாம் வந்தது. அது அவருடைய அந்த சட்டையறைங்கிற விஷயத்திலையும் போச்சு. அதுக்கப்புறம் சயந்தன் வந்து 2 நாவல் எழுதியிருந்தார். அவர் வந்து ஆறாவடுன்னு ஒரு நாவல், ஒரு நல்ல ஒரு அத்தலைஞ்சு வாழ்க்கையை பத்தி அங்கிருந்து அந்த போர் முடிந்த பின்பு நடந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுல ஆதிரைன்னு ஒரு பெரிய நாவல் எழுதியிருந்தாரு. இதுல என்னன்னா, அந்த நாவல்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னன்னா, தொடர்ந்து நான் வந்து ஈழத்து சிறுகதைகளை வந்து தேடி தேடி ஒரு டயத்துல படித்தேன். எப்படியும் ஒரு 300 கதைகளாவது படிச்சிருப்பேன். ஒரு 10-20 குறுநாவலாவது படிச்சிருப்பேன். நாவல் தனியா இருக்கட்டும். இந்த 100 கதைகள்ல சொல்லப்பட்ட அந்த வலியும் வேதனையும் இருக்கு இல்லைங்களா, அந்த வேதனையும் இந்த நாவலுக்குள்ள வருது. எனவே சில பகுதிகளை படிக்கும் பொழுது ஏற்கனவே படித்ததனுடைய குரல் அல்லது படித்ததனுடைய வலி எனக்கு இது பண்ணும்போது கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறைஞ்சது. சில இடங்கள்ல அந்த நாவல் புதுசா பேசப்பட்ட இடங்கள்ல வந்து ஒரு அக்கா வந்து தம்பிய அந்த ஒரு 18 வயசு பையனை எப்படியாவது யாருக்கும் தெரியாம, ராணுவுக்கு தெரியாம மறைத்து அவனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு நினைக்கக்கூடிய ஒரு அக்கா எப்படி தன் கண் முன்னாடி அந்த தம்பிய சிதைக்க கொடுக்குறாங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த நாவலுக்கே ஒரு இடத்துல இருந்து எழுதப்பட்டது. எனவே அந்த நாவல் நல்ல நாவல் தான். எனக்கு இந்த வாசிப்புல தொடர்ந்து ஈழத்து நாவல்களை அல்லது கதைகளை வாசிக்கும் போது இந்த இடத்துல வந்து அது ஒரு நல்ல நாவல் தான். வாசித்தவர்களுக்கு ஒரு மாதிரியாகும், வாசிக்காம ஃப்ரெஷ்ஷா அந்த நாவலை மட்டுமே வாசிக்கிறவங்களுக்கு ஒரு அபாரமான ஒரு வெளியை தரக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். இந்த மலேசியா நாவல்ல வந்து சைபீர் முகமது வந்து ஒரு அற்புதமான ஒரு நாவல் எழுக்கிறாரு. நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது என்னன்னா, 1947க்கு பின்னாடி மலேசியாவில் அதாவது 2ஆம் உலகப் போர் கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடையுது. அந்த வீழ்ச்சி அடைஞ்ச போது மார்க்சிஸ்டுகள் இந்த சமூகத்தை நம்ம முன்னெடுத்து இந்த மலேசியாவுக்கு ஒரு பெரிய புதிய உலகத்தை காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கொரில்லா தனத்தை எடுத்த ஒரு மனிதர், அந்த ஒரு கூட்டம், ஒரு என்ன சொல்றேன்னா விடுதலைக்கான ஒரு விஷயம். புயலிலே ஒரு தோணியில கூட அவன் பாண்டியன் அதை தான் எடுப்பான், கையில் எடுப்பான். அந்த விஷயத்தை வந்து ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஒன்று திரண்ட இளைஞர்கள் ஒரு பெரிய எழுச்சியை நோக்கி போய்
அங்கேயும் எட்டப்பன் போன்று பல அங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்டால் காட்டப்பட்டு அது வீழ்ச்சி அடைந்த ஒரு 25 ஆண்டு கால வரலாறை எடுத்துக்கொண்டு புனைவின் தன்மை பிரமாதமாக எழுதப்பட்ட அந்த நாவல் ஒரு இந்த அடிப்படையில குறிப்பிடணும். அப்புறம் சயாம் மரண ரயிலை வைத்துக்கொண்டு ரெங்கசாமி இமய தியாகம் சமயாம் மரண ரயில் எழுதியிருக்கிறாரு. இமய தியாகம்னு ஒரு நாவல் எழுதிட்டாரு. அது என்னன்னா, நேதாஜி சிங்கப்பூர் மலேசியாவில் எப்படி பொருள் திரட்டி இந்திய ராணுவத்தை கட்டமைத்து கிட்டத்தட்ட அஸ்ஸாம் வரைக்கும் வெற்றி அடைந்து திடீரென்று ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்ட உடனே மறுபடியும் ஆங்கிலேயருடைய எழுச்சி, அதாவது ஜப்பானியருடைய இணைந்து ஜப்பானியர் படும் கொடுமை செஞ்சிருக்காங்க. கொடுமை செய்ததை சயாம் மரண ரயிலிலும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த விடுதலைக்கான நகர்வுல நேதாஜியோடு சேர்ந்ததை இந்த இமய தியாகத்திலும் பெண்கள் எல்லாம் அவ்வளவு கண்ணியமா அதுல போராடி இருக்காங்க. அஸ்ஸாம் வரைக்கும் மறுபடியும் தோல்வி. எப்படி தோல்வினா, குண்டு போட்டதுனால இங்க தோல்வி திரும்பி வந்த ஒரு உலகத்தையும், அப்புறம் வைகரை பூக்கள்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த சயாம் மரண 4 பேர் எழுதியிருக்காங்க. கையறுன்னு ஒரு நாவல் கோ புண்ணியவான் எழுதியிருக்கிறாரு. அது நான் கூட அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்திரஜித்னு ஒருத்தர் அதே சயாம் மரண ராயில், அதை தாய்லாந்துல இருந்து பர்மா வழியா போடப்பட்டது. இந்த இது என்னன்னா, சில டயத்துல என்னன்னா சயாம் மரண ராயில் 7-8 பேர் எழுதியிருந்தால் கூட ஒரே டாக்குமெண்ட்ரி, அது அரசு தேடி வைத்த டாக்குமெண்ட்ரி இருக்கிறீங்களா, அந்த டாக்குமெண்ட்ரியை எல்லா எழுத்தாளர்களும் படிக்கும்போது கதைக்களம் ஏதோ கிட்டத்தட்ட ஒரே கதைக்களத்துல வேற வேற கேரக்டர் வழியா எழுதுறாங்களோங்கிற மாதிரி சில ஒரு அலுப்பெல்லாம் வந்தது. இதுல நவீன் அங்க இருக்கிற மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிழல் தாதாக்கள் சொல்லக்கூடிய உலகத்தை சிகண்டி நாவல்ல இது பண்ணாரு. அப்புறம் நேபாளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தேடல்ல தாராங்கிற நாவல். அது என்னன்னா, எப்படி தமிழர்கள் மலேசியாவில் போய் தினக்கூலிகளாக இருந்து கஷ்டப்பட்டு அந்த தோட்டங்கள் துண்டாடும் பொழுது நகரத்துக்கு அங்க சீரழிந்து அங்க நாசமாகி பிற கல்வியை பெற்று போனாங்களோ, அது மாதிரி நேபாளத்திலிருந்து வந்த நேபாளிகள் மலேசியாவில் ஏழை எளிய நேபாளிகள் எப்படி சிதைக்கப்பட்டார்கள், எப்படி துரத்தப்பட்டார்கள். தமிழர்களும் அதுக்கு ஒரு தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வாழ்ந்த இடத்துல இவங்களும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தாராங்கிற ஒரு தாமரை அந்த நாவல் எப்படிங்கன்னா, ஒரு புனிதமான ஒரு விஷயம் எப்படி புனிதமற்ற ஒரு உலகமா இருக்குதுங்கிறத நவீன் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. தொடர்ந்து மலைக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு முத்துச்சாமி முத்துச்சாமியில் இருக்கிறாரு. இது ஒரு விஷயம். ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இதுல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். குடி கலாச்சாரத்தை எப்படி கொண்டாட்டமா பார்க்கலாம் அப்படிங்கறது காக்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுதேசமித்திரன் ஆஸ்பத்திரியில என்னென்ன விதமான நம்மளை ஃப்ராடு பண்ணி உங்களுக்கு லேசா நெஞ்சு வலிச்சா கூட அது கேஸ்டபிளா இருக்கும். அது என்னது, உனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி பிளாக் அதுன்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறத பத்தி ஆஸ்பத்திரின்னு ஒரு நாவல் அவர் எழுதியிருக்கிறார். மருத்துவமனையை பற்றி எழுதியிருக்கிறாரு. வள்ளிசை பறைங்கிற ஒரு விஷயம் இழிவாக கருதப்பட்ட போது அதை ஒரு மகத்தான ஒரு கருவியாக நம்மளுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அழகிய பெரியவன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. வெள்ளையானை ஜெயமோகன் அவர் அந்த 1887 நடந்த பஞ்சத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கண்மணி இடமம்ங்கிற நாவல் வழியாக இந்த ஷேர் மார்க்கெட் உலகத்தை அவங்க எழுதியிருக்காங்க. நீர் அதிகாரத்தை அவர் சொல்லிட்டாங்க. இப்போ டைவர்ஸ்ங்கிறது சர்வ சாதாரணமாக தான். அவருக்கு கணவன் மனைவி வாழ்வதே ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். அதை இன்னைக்கு ஏன் இந்த டைவர்ஸ் வருதுங்கிறத மனைமாட்சிங்கிற நாவல்ல ஒரு 3 நாவல்கள் 3 விதமான ஒரு தன்மைகள் பெண்கள் ஆண்கள் சேர்ந்து வாழ முடியாம இருக்கிறதுக்கு, அல்லது சேர்ந்து ஏன் வாழ்றாங்கன்னா அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் தான் அவங்கள பாண்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறத மனைமாட்சிங்கிற இதுல அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவரே சரி இது இப்படி ஒண்ணு இருந்தா புலிகளுடைய விஷயம், புலிகள் காப்பகத்தை குறித்து சரிங்களா, மச்சிலின்னு ஒரு பெண் புலி 1970 வெறுமனே 9 தான் இருந்துச்சு ராஜஸ்தான்ல சரிங்களா. அது இந்திரா அம்மையார் காலத்துல அதுக்கு ஒரு தடை, புலிகளை வேட்டையாடக்கூடாது தடை போட்டு இன்னைக்கு 236 புலிகள் இருக்குன்னா அதுக்கு முழுக்க இந்திராவினுடைய அந்த சட்டம், அதுக்கு பின்னாடி அந்த ஒரு புலி அந்த 236 வாரிசுகளை உருவாக்குவதற்கு எல்லா புலிகளும் 16 வயசுல இறந்துரும். ஆனா இந்த புலி 19 வயசு வரைக்கும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோரைப்பல் அந்த வேட்டையாடும் பொழுது பார்க்கல
தண்ணி குடிக்க போன இடத்துல முதலையோட போரிட்டு அந்த ஒரு கோரைப்பல் போயிருச்சு. அந்த போரைப்பல் இல்லாமலே 19 வருஷம் வாழ்ந்து இன்னைக்கு ஒரு ராஜஸ்தான்ல அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா புலிகள் காப்பீட்டு மாறியதை பற்றி கோபாலகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு. இது மாதிரி மலேசியா கொஞ்சம் சொன்னேன். குமரித்துறவி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஜெயமோகனுடைய நாவல். இந்த இஸ்லாமியருடைய வருகையில அந்த போர்னால மித்த காப்பாற்றுவதற்காக மீனாட்சி அம்மன் எடுத்துட்டு போயிருப்பது அற்புதமான ஒரு விஷயத்த எழுதியிருக்காங்க. இந்த வடிவத்துல தமிழ் நாவல் ஒரு பெரிய வெவ்வேறு களங்களை தொட்டிருக்குது. இப்ப நான் ஃபைண்டிங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 3 வகையான அந்த நாவல் இன்னைக்கு வருது. 90% இப்ப வரக்கூடிய நாவல் படிக்கும்போது சினிமாவுக்கு கதை எழுதிடுறாங்க. ஒரு சில நாவல் படிச்சு பார்த்தா அது உண்மையிலே சினிமாவுக்கு போயிருக்கலாம், தப்பி தவறி இங்க பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இது ஒண்ணு. 2வது, அங்கங்க சின்ன சின்ன தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு நாவல்ங்கிற கட்டமைப்புல டென்சிட்டி இல்லாம எழுதுறது அது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. அப்புறம் தமிழ் நாவலுடைய வரலாற்றுல என்ன நிகழ்ந்திருக்குன்னு தெரியாமலே நாங்க நாவல் எழுதுறோம்னு சொல்லிட்டு அந்த நாவல் எழுதுற ஒரு போக்கும் இருக்குது. நிறைய நாவல் நான் சொல்ல நினைச்சிருந்தேன். பட் இந்த விதமாக ஒரு சாதக பாதகங்களோடு நாவல் ஒரு தமிழ் நாவல் ஒரு பெரிய விரிந்த களத்தை நோக்கி செல்கிறது. நேற்று கூட 2 பாயிண்ட் சொன்னாங்க. ஒன்று, தமிழ் நாவல உலக நாவலோடு ஒப்பிடும்போது பெரிய சாதனைகள் இல்லை அப்படிங்கிற சரவணன் மணிவாசம் கூட ஒன்று சொன்னாங்க. மோகனரங்கன் இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. 2ஐயும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பலகீனங்களை இந்த விஷயங்களை கடந்து வரக்கூடிய வரலாற்றுல உலகத்தை பின்தள்ளக்கூடிய ஒரு நாவல் தமிழ் சூழல் இருந்து உருவாகும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த அரங்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறுகிறோம். 2 பேரும் பகிர்ந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். This was our 4th session of Book Drama Literature Festival 2024, Tamil novel, New Plots That Gets Expanded. I would like to thank Madam Kalai Chelvi, Mr. Su Venugopal and Mr. Kadalur Seenu. Thank you so much, sir. Nandri, nandri, nandri. I would also like to thank the session partner of this session, Shraddha Children's Academy. Thanking our partners for the day, Platinum partners Ramaya University, University of Applied Science, Golden partner LCITA, LCA, Karnataka Tourism, Silver partner Pali Institute Kalaburgi, Prarthana World School, Associate partner MG Motors, Sapna Book House, SALT, Sheshadripuram Educational Trust, Kaveri Hospital, Selco, Siri and Kaveri Emporium. Session partners Abharana, Alvas, Andolana, Ankita Pustaka, Bhavani Industries, Blossoms, Siddhalingeshwara Book Depot, Harivu Books, Kambada Kone, Polestar, Shraddhas, Tallurs, Tescom, Vidyarthi Bhavana and She SR. Print media partners Prajavani, Deccan Herald, Mathrubhumi, Andhra Jyoti. Radio partner Big FM, digital media partner South First and institutional partners Alvas Mood Vidre, NMKRV and Surana Educational Institutions. Thank you.